ஹாய். இன்னைக்கு மார்னிங் எழுந்திரிச்சதுமே என் அம்மா வந்து தேங்காய் பால் போடு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா கிச்சனை போய் பார்த்தா அவங்க இடியாப்பம் வாங்கி வச்சுருக்காங்க. எதுக்குமா தேங்காய் பால் போடுற அப்படின்ற டவுட்லேயே போய் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா இடியாப்பம் வாங்கி வச்சுருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக இடியாப்பக்காரை பிடிச்சி வாங்கி வச்சுட்டாங்க. நானுமே வந்து தேங்காய் பால் போடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் வந்து 2 டிப்பு தரேன் உங்களுக்கு. இது மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு தான் நான் சொல்கிறேன். நான் அரைக்கும் போது ஒரே ஒரு ஏலக்காய் வந்து போட்டுவேன். அது வந்து அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் போடுவேன். பிடிக்கலன்னா விட்டுடலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்துட்டு சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் ஊற்றினோம்னா அந்த கன்சிஸ்டன்சிக்கு மாறாது, கொஞ்சம் திக்காக இருக்கிற கன்சிஸ்டன்சி மாறாது. ரொம்ப நிறைய ஊற்றிடக்கூடாது, லைட்டாக ஊற்றினா போதும், தேவையான அளவுக்கு ஊற்றினா போதும். அண்ட் தென் நானும் எண்ணெயை வச்சுட்டு தலையெல்லாம் குளிச்சுட்டு கிளம்பி ரெடி ஆகி காலேஜுக்கும் போயாச்சு. அண்ட் பாய், நாளைக்கு பார்க்கலாம்.